ஒரு சின்ன விலாக் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால் இன்றைக்கி போடலான்னு ஒரு 4 நிமிஷத்தில் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். கண்டிப்பாக பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாப்பாவுக்கு இன்றைக்கி மதியானம் வரதா ஸ்கூலு, தம்பிக்கு வந்து ஸ்கூல் லீவு. அதனால் 2 பேரும் மதியானம் வீட்டில் சாப்பிடுவாங்கல்ல, வீட்டில் சாப்பிடும்போது தான் நல்லா திருப்தியாக சாப்பிடுவாங்க. அதனால் இன்றைக்கி நான்வெஜ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லி நேற்றுக்கே பிளான் பண்ணிவிட்டு என்னை வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. சிக்கன் வறுத்தரைச்சி குழம்பு வைக்கலான்னு பாருங்கள், குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. அதுக்கப்புறமா சிக்கன் 65க்கு மசாலா போட்டு வச்சுனேன். அதில் 2 லெக் பீஸ் இருந்து அதை பொரித்து வச்சு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா எனக்கு குளிக்க போகலாம். அவங்க 2 பேருக்கும் கொடுத்து போனால், இல்லைன்னா அடித்து நாறிட்டு இருப்பாங்க. அதனால் இதை கொடுத்து போயிட்டோன்னா பேசாமல் உட்காந்து சாப்பிடுவாங்க. இது மல்லி இலை 2 பேருமே பச்சைக்கு நல்லா சாப்பிடுவாங்க. மல்லி இலை, புதினா, கருவேப்பிலை இது எல்லாமே பச்சையாக நல்லாவே சாப்பிடுவாங்க 2 பேரும். அதனால் அது கொஞ்சம் வச்சு கேரட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு வெள்ளரிக்காயும் வச்சுருக்கிறேன். வச்சு கொடுத்துட்டோன்னா அவங்க பாட்டில் உட்காந்து சாப்பிடுவாங்க. நம்ம குளிச்சுட்டு வரலாம். 2 பேருக்கும் ஒரே மாதிரி தாண்டா இருக்குது. இதில் யாருக்கு பெருசு யாருக்கு சின்னது? எப்படி சிக்கிரிக்கம் பார்த்தியாப்பா? அதிலே பிரச்சனையை பார்த்தீங்களா? எனக்கு சின்னது உனக்கு பெருசுன்னு சொல்லிட்டு. ஆனால் 2 பேருக்கு ஒரே மாதிரி தான் வச்சேன். அவங்கவுங்க வந்து ஆளுக்கு ஒரு பிளேட்டை எடுத்துகிட்டு போனாங்க. நானாக இதை நீ வச்சுக்கோ இதை நீ வச்சுக்கோ நான் கொடுக்கவே இல்லை. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சண்டை நடக்குமான்னு சொல்லுங்கள். நான் சின்ன பிள்ளையில இதே மாதிரி ரொம்ப சண்டை போட்டிருக்கிறேன். ஏன்னா நான் தான் வீட்டில் கடைசி பிள்ளை. எங்கள் வீட்டில் 5 பேர், நான் 5ஆவது. நல்லா சண்டை போடுவேன். அம்மாட்ட ரொம்ப அடி வாங்குறதும் நான் தான். உங்கள் வீட்டில் குழந்தைங்க எப்படி இருந்தாங்களா, இல்லை நீங்கள் எப்படி இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். கடைசியாக நான் வந்து கொடுத்துட்டு போகலான்னு இருக்கிறதுக்குள்ளே பக்கத்து வீட்டில் உள்ளவங்க கூப்பிட்டாங்க. அங்கே போய் என்னன்னு கேட்டுட்டு வர்றதுக்குள்ளே அவங்க சாப்பிட்டே முடிச்சிட்டாங்க. எங்கேயுமே கடிக்க முடியலையா? அது சோலி முடிஞ்ச பிறகு எங்கே கடிக்கிறது? மறுபடியும் வேணும்னு கேட்டால் லெக் பீஸ் இல்லை, என்ன பண்ணுறது, சிக்கன் இருக்குது, நான் அம்மா குளிச்சுட்டு வந்து பொரிச்சு தரேன்னு சொல்லிவிட்டு நான் வந்து குளிக்க போயிட்டேன். அந்த எலும்பு அதெல்லாம் வச்சு கடிச்சிட்டு உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து தான் ரசம் வச்சேன் பாருங்கள். கண்டிப்பாக வந்து நான்வெஜ்ஜு செஞ்சால் ரசம் இருக்கணும் இல்லையா? அதனால இந்த பக்கம் வந்து சிக்கனை பொரிக்க வச்சுட்டேன். சிக்கன் பொரித்து கொடுத்தா ஒன்று ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்குவாங்க, பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா வந்து ஒரு பாயாசம் வைக்கலான்னு பிளானு. நான் வந்து அன்னைக்கு கடைக்கு போயிருந்தப்போ கொஞ்சம் திங்ஸ் வாங்கும்போது ஒரு அக்கா வந்து இந்த ஆச்சி இதில் பாயாசம் மிக்ஸ் வாங்கினாங்க. அப்போ சரி நம்மளும் 2 வாங்குவோன்னு வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து சரி அவங்கள்ட்ட கேட்டேன் எப்படி செய்யணும்னா, அவங்க பால் கொதிக்க வச்சு அதில் போட்டால் போதும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அதே மாதிரி போட்டேன், நல்லாவே இல்லை. சரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தாளிப்பெல்லாம் கொடுத்தேன். கொடுத்துட்டு நாங்கள் வந்து சாப்பிட போயிட்டோம். சாப்பிட போகும்போது நம்மால் பாருங்கள், அவன் சாப்பிட்ற டைமில் தான் வந்தான். சரி அடிக்கடி வந்து சாப்பிட்டு பழகிட்டானே, அவனை எப்படி பசியாக விடுறது, அவனுக்கு பசிக்கும்ல. அதனால அவங்க 2 பேரும் நான் ஒன்று எடுப்பேன் நீ ஒன்று எடுப்பேன்னு ஒரு ஆள் வாட்டர் மெலனும் ஒரு ஆள் கேரட்டுமா கொண்டு கொடுத்தாங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சு. பாப்பா பாருங்கள் சாப்பிட்டுட்ருக்கிறா, எவ்வளோ நீட்டாக சாப்பிட்றா அப்படின்னு. இவன் பாருங்கள் ஆடிட்டு கிடக்குறான். அவனுக்கு ஒவ்வொரு ஆள் கொண்டு ஊட்டமாக இருக்குது. என்ன சொன்னாலும் சொல்லு பேச்சே கேட்குறதில்ல. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு வாண்டு இருக்கான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் ரசம். சிக்கனுக்கு கூட வந்து ரசத்தை ஊற்றி சாப்பிட்டா சிக்கனுக்கு டேஸ்ட்டு தெரியாது இல்லையா? அதனால் நான் வந்து கடைசியாக ரசம் ஊற்றி சாப்பிடுவேன். உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கான்னு சொல்லுங்கள். இதுங்க 2ம் பார்த்தா நானும் பிளேட்டில் தான் ரசம் ஊற்றி சாப்பிடுவேன். கப்பில் ஊற்றி குடிங்கன்னா கேட்கவே இல்லை. பாப்பா ஊற்றி குடிச்சிட்ருக்கிறான். அவன் பாருங்கள் கோத்தில் போய் இருக்கிறான், எனக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்புறமா பாப்பா வந்து ஊட்டி விட்டா. அவ்வளோ பெரிய பிளேட்டில் எப்படி குடிக்க முடியும்? இருந்தாலும் சண்டை போட்டு பாருங்கள் குடிச்சிட்டான். மூக்கில் எல்லாம் ஒட்டி எடுத்து அவனுக்கு குடிக்கவே தெரியல. ஆனாலும் எப்படியோ குடிச்சிட்டான். அதுக்கப்புறமா ஃபைனலாக பாயசம் குடிக்கலான்னு என் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டுட்டு என்னை பாயசம் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பாயசம் நிஜமாகவே நல்லாவே இல்லை, ஜவ்வரிசி ஒன்றுமே இல்லை. சரி வச்சதுக்கு குடிச்சணுமேனு அவங்க 2 பேரும் ஒரு டம்ளர் கொடுத்துட்டு மீதி இருந்தெல்லாம் குடிச்சிட்டேன். சின்சியராக என்ன பார்க்குறாங்கன்னு பார்க்குறீங்களா? சின்சாம் பார்க்குறாங்க. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, சப்போர்ட் பண்ணுங்கள்.